ஐயா என்னய்யா உனிமுள்ளாண்டு என்ன பண்ணுறீங்க? இதை நாங்கள் தேனா அப்படியே இப்படி எடுத்து ஆமாம் சாப்பிடுவாங்க, அப்படியே ஆமாம் உரிவாங்க. அப்படின்னாக்க தேன் மாதிரி வரும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி சாப்பிடுவோம். இதை பழங்கள் சாப்பிடுவோம். இதை கூட பண்ணுறதுக்கு அல்சருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமாக பயன்படுத்திருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிச்சு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிடும்போது வயிறு புண்ணு குணமாகும். ஆமாம், இது தோற்பு சுவையாக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, நீங்கள் என்ன தகவல் இல்லை சொல்ல போறீங்க? இந்த ஜிமுக்க மல்லின்னு சொல்லுவாங்க. என்ன மல்லி? ஜிமுக்க மல்லி. ஜிமுக்க மல்லி, உன்னிப்பழம். உன்னிப்பழம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பழம் சாப்பிடலாம், கருப்பாக இருக்கும் பழம், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இந்த பழம் சாப்பிட்றதா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பூவும் சாப்பிடக்கூடிய பூ தான். இந்த இலைகள் வந்து அரைத்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கட்டிகளுக்கு போடலாம், சொறி சிரங்குகளுக்கு மேலே மேல் பூச்சா போடலாம், அவைகள் ஆறும், கட்டிகள் குணமாகும். அடுத்து இந்த பூக்களை வெட்பாலை இலையுடன் சேர்த்து வெயிலில் வைத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் 1 பிடி பூவும் ஒரு 6 இலை வெட்பாலை இலையும் கட் பண்ணி போட்டு ஒரு 5 நாளைக்கு வெயிலில் வச்சு அந்த எண்ணெயை மேலே தடவிட்டு வரும்பொழுது தேமல் மறையும். தேமலுக்காக இது ஒரு நல்ல மேல் பூச்சி. ஐயா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் மக்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி.